திருச்சிராப்பள்ளியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் இன்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களால் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னிலையில் இது நடைபெற்றது. நான் வெற்றி பெற்ற பின் கடந்த 4 மாதங்களில் திருச்சி தொகுதிக்கு தேவையான திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு அளித்திட வேண்டும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதை ஏன் நிறைவேற்றவில்லை என்று திருச்சி தொகுதி மக்களின் குரலாக நான் நாடாளுமன்றத்தில் ஒலித்தேன். எனக்கு வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று தந்த திருச்சி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் நான் வெற்றி பெற்ற பின் திருச்சி எங்கெங்கெல்லாம் நான் வாக்குகள் கேட்டேனோ, அது மட்டுமல்ல, வாக்குகள் கேட்ட இடங்கள், வாக்குகள் கேட்காத இடங்கள், ஊர்கள், கிராமங்கள், என்னால் முடிந்த மட்டும் அனைத்து இடங்களுக்கும் சென்று நேரடியாக எனக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. திருச்சி வாக்காளர் பெருமக்கள், உங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள் இது குறித்து நீங்கள் இங்கே அலுவலகத்திற்கு வந்து என்னிடம் நேரடியாக அது குறித்து நீங்கள் பேசலாம். இங்கே ஒரு வருகை பதிவேடு, விசிட்டர்ஸ் ரிஜிஸ்டர், அதில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அதில் ஏற்றலாம். அல்லது என்னுடைய அலுவலக அலைபேசி அதற்கு அழைத்து உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து நீங்கள் பேசலாம். வருகின்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தொகுதியின் தேவைகள், திட்டங்கள் குறித்து ஏதாவது நான் அங்கே குரல் எழுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அலுவலகத்திற்கு கடிதம் மூலமாகவோ அல்ல நேரடியாக வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். உங்களின் குரலாக, திருச்சி தொகுதி மக்களின் அனைத்து மக்களின் குரலாக நான் நாடாளுமன்றத்தில் நான் ஒலிப்பேன். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் என்னால் ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவதற்கு நான் மறுபடியும் செயல்படுவேன் என்ற வாக்குறுதியை மீண்டும் அளித்துவிட்டு என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத்தந்த அனைத்து மக்களுக்கும் மீண்டும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அலுவலக திறப்பு நிகழ்விற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்துள்ள இயக்கத்தினுடைய முன்னோடிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதரர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துவிட்டு, இது உங்கள் அலுவலகம், எப்பொழுதும் வரலாம், கோரிக்கைகள் தரலாம், முடிந்த மட்டும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன் என்று கூறுகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று வந்து இந்த 41% மத்திய அரசோட வரி பகிர்வுகளை தமிழகம் தண்டிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், சில மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. அதாவது நம்முடைய ஏற்றுமதியாக இருக்கட்டும், இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியுடைய தமிழ்நாடுடைய பங்கு. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கி மத்திய அரசுக்கு சேர்கிற நிதியில் வந்து தமிழ்நாடுடைய பங்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னணி வகிக்கின்றது. அதே வேளையில் அந்த வந்த நிதியை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு நடந்து கொள்கின்றது. இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, 16th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட என்ன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்னா, குறைந்தபட்சம் அந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஒன்றிய அரசுடைய நிதியிலிருந்து அந்த நிதி பகிர்வில் 50 விழுக்காடுனாச்சும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ வந்து நம்ம தமிழ்நாடு பங்களிக்கின்றது. அதே வேளையில் நமக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு தெரியும், சென்ற வருடம் தூத்துக்குடி மற்றும் சென்னையில் அந்த பேரிடர்னால, அந்த மழை வெள்ள சேதத்தினால கிட்டத்தட்ட 37,000 கோடி நமக்கு சேதாரம். தனிநபர் சொத்துக்கள் மாத்திரம் கிடையாது, பொது சொத்துக்கள், பாலங்கள், சாலைகள், கிட்டத்தட்ட 37,000 கோடி நமக்கு சேதாரம். நமக்கு ஒன்றிய அரசு கேட்டிருந்தோம், எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 கோடி கூட கொடுக்கல அவங்க. அது கூட உச்சநீதிமன்றத்துக்கு போய் மன்றாடி அதுக்கப்புறம் தான் வந்தது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இவ்வளோ நம்ம செய்கிறோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேரிடர் நடக்கும் போது அதுக்குண்டான நிவாரண நிதியை கூட ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்க.
அதனால தான் மாநில சுயாட்சி பேசுகிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஒன்றிய அரசு பிரதம மந்திரி பேசுகிறாரு. ஆனால் உண்மையிலேயே மாநில சுயாட்சி இருக்கா இன்னும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு எல்லாத்துக்கும் நம்ம செய்கிறோம் நம்ம. ஆனால் அதே அளவில் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவல நிலை தான் இருக்குது. அதுதான் முதலமைச்சர் சுட்டி காமிச்சிருக்கிறார். புதுக்கோட்டையில் அதாவது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் தலைமையிடம் நம்மளுடைய திருச்சி இங்கே இந்த அலுவலகம் தான், இதான் மெயின் ஆஃபீஸ். அதே வேளையில் புதுக்கோட்டையில் பொறுத்த வரைக்கும் இருக்க மக்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் தான். அங்கே மனுக்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறிய ஒரு அலுவலகம் அங்கேயும் திறக்கப்படும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நாங்கள் திறக்கோம். நாங்கள் அங்கே புதுக்கோட்டை அங்கே மாநகராட்சிக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி அங்கேயே ஒரு அலுவலகம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த உடனே அங்கேயே ஒரு அலுவலகம் நாங்கள் திறந்துருவோம். நாங்கள் மத்திய இணையமைச்சர் சோபா நேற்று வந்திருந்தாங்க. பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதி தமிழ்நாடு இங்கே தங்கியிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போய் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க, தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு இடமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு குற்றஞ்சாட்டிருக்காங்க. எப்போ சொன்னாங்க? நேற்று சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அம்மையார் அமைச்சர் சோபா அந்த அம்மையார் பொறுத்தவரைக்கும் நேற்று கூட வாகனத்தில் வரும்போது கட்சிக்காரங்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் இதே அம்மையார் தான் கர்நாடகாவில் அங்கிருந்து நடந்த குண்டுவெடிப்புக்கு தமிழ்நாடு தான் காரணம், தமிழ்நாட்டில் தான் இது அங்கே தான் தீவிரவாதிகள் உருவாங்க, அங்கே தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒரு சங்கடப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அதற்கு மன்னிப்பு கோரி அதுக்கப்புறம் அது பத்திரிகை ஊடகங்கள் மத்தியில் அதுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கண்டனத்துக்கு ஆனதுக்கப்புறம் எந்த நிர்பந்தம் தெரியல, அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நேற்று இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி பிரிவினை சக்திகள் தான், பிரிவினை சக்திகள், பிரிவினையை தூண்டும் இந்த இயக்கங்கள் தான் இது போன்ற பேச்சுகளை வரவேற்கும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு தடவை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொன்னேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கர்நாடகாவில் குண்டு வச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களே எப்படி தான் சொல்லி சொன்னவங்க என்ன தைரியம் இருந்தானா திருச்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மைய பகுதி திருச்சியில் அந்த கட்சிக்காரங்க இந்த அம்மையாருக்கு பேனர்லாம் வச்சு பண்ணுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எங்கே நம்மளுடைய இன உணர்வு எங்கே போச்சுன்னா எனக்கு வண்டியில் வரும்போது எங்களுடைய துணை பொதுச் செயலர் எங்களுடைய மாவட்ட செயலர்கிட்ட நான் வருத்தப்பட்டு பேசிட்டு வந்தேன். நான் அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் நான் கேட்டேன், இந்த அம்மையாரை பற்றி நான் இவங்ககிட்ட சொன்னேன். நான் இந்த அம்மையார் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் இன்றைக்கி திருச்சிக்குள்ளே பேனர் வச்சு அந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண், இங்கே பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. அவங்க பேனர் வச்சு வைக்கலாம் செய்யலாம், அவங்க என்ன கூட்டணி வேணா வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இங்கே தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.